மிகுந்த எழுச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நடைபெறக்கூடிய 3 முப்பெரும் நூல்கள், வரலாற்று காவியங்கள். திராவிட வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்பவர்கள் மட்டுமல்ல, திராவிட இயக்கத்தை, திராவிட கொள்கைகளை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களும் சேர்த்து படிக்க வேண்டிய 3 நூல்கள். அதை படித்தால் எவ்வளவு பெரிய அறிவு சுரங்கமும், மிகப்பெரிய அளவிற்கு இத்தனை தகவல்கள் எமக்கு இதுவரை கிட்டவில்லையே என்று ஏக்கத்தோடு அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆதாரபூர்வமாக அற்புதமான 3 நூல்கள், 3 போர் ஆயுதங்கள். அவர்கள் வெறும் நூல்கள் அல்ல. இந்த இயக்கம் எப்படிப்பட்டது, எப்படி வளர்ந்தது என்பதையெல்லாம் எத்தனையோ இருட்டடிப்புகளுக்கிடையிலே, எத்தனையோ திரிபுவாதங்களுக்கிடையிலெல்லாம் தாண்டி நடத்தக்கூடிய இந்த 3 நூல்களை சிறப்பாக வெளியிடக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பாக நமக்கெல்லாம் வழிகாட்டி கொள்வது மட்டுமல்ல, இந்த இனம் மீண்டும் எழுந்து நிற்கும், மீண்டும் வெற்றி பெறும். இதை எந்த கொம்பனாலும் அசைத்து விட முடியாது. திராவிடம் வெல்லும், அதை நாளைய வரலாறு சொல்லும் என்ற அந்த உணர்ச்சியோடு இங்கே அமர்ந்திருக்கிற எங்களுடைய ஒப்பற்ற முதல்வர், உலகமே பார்த்து வியக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் வருவதற்கு முன்னாலே, கலைஞருக்கு பின்னாலே என்ன நினைத்தார்கள் என்றால், மற்ற எதிரிகளெல்லாம் இது வெற்றிடமாகத்தான் இருக்கும், எளிதிலே நாங்கள் போய் அமர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். இல்லை, என்னுடைய ஆட்சியிலே அது கட்டிடமாகத்தான் இருக்கும், மற்றவர்கள் கற்றுக்கொண்டு போக வேண்டிய அளவிலே இருக்கும் என்பதற்காக அடையாளத்தை செய்து அன்றந்தாலும் சிறப்பாக கலைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியம். அப்படிப்பட்ட எங்கள் ஒப்பற்ற முதல்வர் அவர்களே, அதுபோலவே சிறப்பான வகையிலே எனக்கு முன்னாலே சிறப்பாக பல்வேறு கருத்துக்களை எல்லாம் எடுத்து அறிவியென கொட்டியிருக்கிறார் நம்முடைய திராவிட ஆழ்வார் என்று இதிலேயே அழைப்புகளிலேயே சொல்லியிருக்கக்கூடியது. இந்த பெருமை என்னவென்றால், திராவிட ஆழ்வாரும் இந்த மேடையில் இருக்கிறார்கள், திராவிடத்தை என்றும் ஆழ்வாரும் இருக்கிறார். அதுதான் சிறப்பு. ஆழ்வார்கள் ஆழ்வாரை பாராட்டக்கூடிய அளவிற்கு அனைத்து சிறப்புகள் என்ற பெருமை, இவைகளையெல்லாம் எடுத்து நாளும் சொல்லிக்கொண்டு கருஞ்சட்டையினுடைய வலிமை என்ன என்பதை மேடையிலே மட்டுமல்ல, உடலிலே மட்டுமல்ல, பதிப்பகத்தையும் கருஞ்சட்டை பதிப்பகமாகவே ஆக்கி மிகப்பெரிய அளவிற்கு எழுச்சியை உருவாக்கக்கூடிய எங்கள் பேராசிரியர் என அருமை நம்முடைய மானமிகு சுபவி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே இவ்வளவு 3 நூல்களையும் அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள். சாதாரணமானதல்ல. இந்த 3 நூல்களும் 3ம் படித்து முடித்தவுடனே எதை சொல்வது எதை விடுவது என்பது தெரியும். இது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள் முடிய வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. அந்த அடிப்படையிலே சொல்லுகிற போது இதை மிக அழகாக சிறப்பாக உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதற்கு சிறப்பு முடிய முயற்சி என்ன. இங்கே இதை பற்றி முதலில் அந்த நூலிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் அவர்கள் ஒரு குறிப்பு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த குறிப்பையே மிக தெளிவாக சொல்லும்போது, எப்பேற்பட்ட 3 நூல்களும் திராவிட இயக்கம், அந்த திராவிட இயக்கத்தை உருவாக்கிய நீதி கட்சி காலத்திலே இருந்து அதற்கடுத்து தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், அதில் அமைப்பு முறைகள், இது அத்தனையும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நூலிலும் 10 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு படித்தவர்களுக்கு பற்று ஏற்படும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய திருமாவளவன் அவர்களை எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம். அதுபோலவே இந்த கருஞ்சட்டை பதை, அதே போல எதிரிலே அமர்ந்திருக்கிற அருமை மாண்புமிகு மானமிகு அமைச்சர் பெருமக்கள்,
சான்றோர் பெருமக்கள், கட்சி தலைவர்கள் நேரத்தை கருதி நான் ஒவ்வொருவரையும் தனித்தனியே விழிக்கவில்லை, விழித்ததாக கொள்ள அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சி இருக்கிறதே, இந்த இயக்கத்தினுடைய சிறப்பு, இது ஆயுதம் தாங்காத புரட்சியை, அமைதி புரட்சியை ஒரு நூற்றாண்டு காலத்தில் அண்ணா அவள் சொன்னதைப் போல பல நூற்றாண்டுகளே இருந்த பழமையை புரட்டி போட்டு மிகப்பெரியதொரு வாய்ப்பை, மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறார். அந்த மாற்றம் காரணமாகத்தான் எதிரிகள் இன்றைக்கு எப்படியாவது அவரை பார்த்து, முதல்வரை பார்த்து குறிவைக்கிறார்கள். எதற்கு? இந்த ஆட்சியை எப்படியும் நகர்த்திவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். முடியாது, உங்களால் முடியாது, நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்பதற்கு அடையாளமாகத்தான் எங்களிடம் இருக்கிற வரலாறு சாதாரணமான வரலாறு அல்ல. நாங்கள் வருவோம், வடக்கே இருந்து வருவோம், அதிகாரத்தை எப்படியெல்லாம் குறுக்கொழியிலே இருக்கிறோம் என்று நினைக்கக்கூடியவர்கள் எளிதில் நினைக்கிறார்கள் இதை தூக்கிவிட்டு போகலாம் என்று. அந்த வகையிலே தான் இந்த வரலாறு ஒரு பெரிய சிறப்பு மிகுந்த மிக முக்கியமான வரலாறு. இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், பாராட்டுகிறோம், பெருமைப்படுகிறோம். காலை முதற்கொண்டு ஒருவர் கேட்டார், ஆஸ்திரேலியாவில் என்று சிறப்பாக நம்முடைய சுபவி சொன்னார், உங்கள் முதல்வர் அதிகம் பேசுவதில்லையே என்று சொன்னார். ஆம், அவருக்கு பேசுவதற்கு நேரம் இல்லை, காரணம் செய்வதற்கே நேரமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செயல் 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 என்று. அதுக்கு முன்னாலே தலைவர் சொன்னார், கலைஞர் அவரை பார்த்து உழைப்பு உழைப்பு என்றார். இப்போது அவருக்கு 24 மணி நேரமும் போகாத அளவிற்கு செயல் செயல் என்று சொல்கிற நேரத்தில் அவர் இதை ஒரு பெருமையாக கருதவில்லை. அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. அதுதான் முறை செய்து காப்பாற்றும் முதல்வர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால், நான் அதிகாரம் படைத்தவன், எத்தனை எனக்கு மார்பளவு எவ்வளவு இருக்கிறது தெரியுமா, 56 இன்ச் இருக்கிறது என்று சொல்ல தெரியாத முதல்வர், அடக்கம் மிகுந்த முதல்வர், ஆற்றல் மிகுந்த முதல்வர், ஆளுமை தெரிந்த முதல்வர், கற்றுக்கொண்டு போக வேண்டிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள். அவரிடமிருந்து இந்த நூலை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம். அதற்குரிய வாய்ப்பாக அதிலே தெளிவாக சொல்லுகின்ற இடத்திலே சிறப்பாக சொல்லுகிறார்கள். ஆட்சி என்பது இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற ரொம்ப அற்புதமான வரிகள். அவர்கள் முதல்வர் எழுதியிருக்கிற வார்த்தை, அவர் எப்படி ஆட்சியை உற்று நோக்குகிறார் என்பதற்கு அடையாளம். ஆட்சி என்பது மகுடம் அல்ல, அது மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று கருதுகிறார். இதுதான் முதல்வருடைய தனி சிறப்பு. அந்த முறை செய்து காப்பாற்றும் முதல்வர் எப்படி அதை கணிக்கிறார் என்றால், அதிகாரம் கிட்டிவிட்டது என்று ஆணவத்தினுடைய உச்சாணி கொம்பிலே ஏறிக்கொள்ள அவர் விரும்பவில்லை. மாறாக இதை சொல்லுகிறார், அந்த வாய்ப்பை பெற நான் பெற்றேன் மூலமாக இன்று நாம் பார்க்கும் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய இயக்கம்தான் திராவிடர் இயக்கம். இந்த திராவிடர் இயக்கத்தினுடைய வரலாற்றை அறியாத மிக முக்கியமான சிலர் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நேரம் ரொம்ப குறுகிய நேரம், புத்தகங்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். வாங்க வேண்டும், படிக்க வேண்டும், பரப்ப வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். திராவிடம் என்ன செய்தது, என்னை சாதித்தார்கள் என்று, என்ன செய்யவில்லை என்று கேட்க வேண்டும். அதற்கு ஆதாரம் என்ன செய்தது என்று கேட்கிறவர்களுக்கு இதோ என்ன செய்யவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதற்கு மிக சிறப்பானது. அந்த வகையிலே ஒவ்வொரு 10 பகுதிகளிலும் அவர்கள் சொல்லியிருக்கின்ற அந்த கருத்து அவர்களே சுருக்கமாக விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த அளவிற்கு இந்த திராவிட ஆட்சி, இந்த மிகப்பெரிய அளவிற்கு நீதி கட்சி 110 ஆண்டுகள், அதுபோலவே நீதி கட்சிக்கு அடுத்து தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் 100 ஆண்டு காலம், அதுபோல் திராவிடர் கழகம் 85 ஆண்டு காலம், அதுபோல் திராவிட முன்னேற்றக் கழகம் 75 ஆண்டு என்று வரிசையாக வந்து கொண்டிருக்கிற இந்த கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்று சொன்னாலும், இன்றைக்கு அந்த இயக்கத்தை சாதாரணமாக எந்த அளவிற்கு முதல்வர் கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிறார் சொல்லும்போது, உலகளாவிய அளவிற்கு இந்த திராவிடத்தினுடைய புகழ் பரவி இருக்கிறது. அந்த வாய்ப்பை கொள்கையை வைத்துக்கொண்டு, அந்த கொள்கையை வைத்துக்கொண்டு வருகிற நேரத்தில் தான் இன்றைக்கு அவர்கள்
எந்தெந்த முயற்சிகளை செய்தார்கள். இந்த நூல் 3 நூல்களும் மிகப்பெரிய அளவிற்கு முக்கணிகள் போல, முத்தமிழ் போல மிகப்பெரிய வாய்ப்பு. இன்றைக்கு இந்த ஆட்சியிலே எவ்வளவு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல வித்தைகளை செய்து பார்க்கிறார்கள். ஒரு பக்கம் நிதி நெருக்கடி, இன்னொரு பக்கத்திலே ஆளுநருடைய அவதூறு பேச்சுக்கள், இன்னொரு பக்கம் மிக முக்கியமான திரிசூலம் ஒன்று வைத்துக்கொண்டு அந்த திரிசூலத்தை எல்லாம் காட்டி காட்டி இங்கே முதலிலே வருமான வரித்துறையா அல்லது அதற்கு அடுத்தது மிக முக்கியமாக சிபிஐயா அல்லது அதை தாண்டி அமலாக்கத்துறையா என்று அமைச்சர்கள் மற்றவர்கள் எல்லோரும் மிரண்டு போகிறார்கள். மிரண்டு போகக்கூடிய அளவிற்கு, இதை பார்த்து அச்சக்கூடிய அளவிற்கு ஒருவரும் இங்கு கிடையாது. நீங்கள் எந்த ஆயுதத்தை எடுத்தீர்களோ அதை நீங்களே முறைமுறித்து காட்டுவதற்கு எங்களிடம் அப்படிப்பட்ட அதிகாரத்தை விட வரலாற்றை கருத்து இருக்கிறது என்பதற்கு அடையாளம்தான் இந்த 3 புத்தகங்கள். எண்ணி பாருங்கள். அதனால்தான் இது புத்தகங்கள் அல்ல, இது காகிதங்கள் அல்ல, ஆயுதங்கள், கருத்து ஆயுதங்கள். அவ்வளவு ஆழமான வரலாறு. எந்த சமுதாயத்திலே வரலாற்றை மறக்கிறார்களோ அந்த வரலாற்றை இன்றைக்கு காட்டுவதற்காகத்தான் ஒரு பக்கம் கீழடி, அதை கண்டவுடனே அவர்கள் அலறுகிறார்கள். நேற்று முன்தினம் கூட பொருணை திருநெல்வேலியில் அங்கே சென்றிருக்கிற போது மாண்புமிகு அமைச்சர்கள் இங்கே இருக்கிறார்கள். அந்த வரலாற்றை சொல்கிற போது இல்லாத சரஸ்வதி நாகரிகம் என்று ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். இருக்கிற திராவிட நாகரிகத்தை, சிந்துவெளி நாகரிகத்தை நீங்கள் காண முடியவில்லை என்று அறைகூவல் விடுத்த முதலமைச்சருடைய அவர். எனவே தான் அரசியல் மட்டும் பேசுகின்ற இயக்கம் அல்ல, மிகப்பெரிய ஆபத்து மொழியா நாடா மக்களா என்று கருதக்கூடியது. அதனால்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய 30 சாதனைகள், தமிழ்நாட்டுக்கு தாய் திருநாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர், அதுபோலவே சுயமரியாதை திருமணங்கள் சட்டபூர்வமானது, 3வது இருமொழி கொள்கை தான், இங்கே மும்மொழிக்கு இடமில்லை, இந்தி திணிப்புக்கு இடமில்லை என்று சொன்னதெல்லாம் கொள்கைகள். அந்த கொள்கைகளை பாதுகாக்கின்ற மகத்தான ஒருவராக வந்த காரணத்தால் தான் அரண்டு போயிருக்கிறார்கள். இத்தனைக்கு நீங்கள் இவ்வளவு செய்தாலும், எவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்தாலும், நெருக்கடிகளையே சந்தித்தவர்கள் நாங்கள். ஆகவே நெருக்கடிகளே இருந்து வெளியே வருவோம் சொல்லக்கூடிய துணிச்சல் மிக்க, ஆற்றல் மிக்க ஒரு முதல்வராக இருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் இந்த அடித்தளம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளத்தான் வரலாற்று காவியங்களாக இந்த 3 நூல்கள் இங்கே இருக்கின்றன. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. எந்த அளவிற்கு நமக்கெல்லாம் மகிழ்ச்சி ஊட்டுகிறார்களோ, எந்த அளவிற்கு உலகத் தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழர்களுக்கு அப்பாற்பட்டவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக உலகம் சென்றிருக்கிறார்கள். உலகத்தை பெரியார்மயமாக்கி, பெரியாரை உலகமயமாக்கி இருக்கக்கூடியது மட்டுமல்ல, திராவிடம் இன்றைக்கு உலகமயமாக ஆகிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு முதல்வர் அங்கே செல்கிற போது வெளிநாட்டில் முதலீடுகளை பெற்று வருகிறார். அந்த முதலீடுகளை பெற்று வருவது மட்டுமல்ல, முதலீடுகளை செய்து வருகிறார். அதனால்தான் லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே பெரியாருடைய படத்தை திறந்து வைத்துவிட்டு உலகத்தை காட்டுகிறார். திராவிடத்தினுடைய வரலாற்றில் இவைகளெல்லாம் சாதாரண குறிப்புகள் அல்ல, மிகவும் நினைவில் வைத்துக் கொள்வது. அதன் காரணமாகத்தான் எல்லா வித்தைகளையும் செய்து கடைசியிலே அவர்கள் ஒன்றே ஒன்று எஸ்ஐஆர் என்பதன் மூலமாக வாக்கு திருட்டாவது செய்யலாமா, அது திரும்பி வார்த்தை செய்யலாமா என்று வரும்போது அதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தவர், தமிழ்நாட்டிலே கருத்தரங்கத்தை கூப்பிட்டவர் நம்முடைய முதல்வர். இன்றைக்கு அது புரிந்து வருவதற்கு முன்னாலே சொல்லக்கூடியது மந்திரி கழகு வரும்பொருள் உரைத்தல், அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட முறையிலே அவர்கள் தெளிவாக எதை செய்ய வேண்டுமோ அதை காலத்தால் செய்து கொண்டிருக்கிறார். அதையும் தாண்டி இப்போது மிக முக்கியமாக எதையும் செய்ய முடியவில்லை என்று சொன்னால், ஆயுதங்களால், மிரட்டுகின்ற ஆயுதங்களால், உங்கள் திரிசூலங்களால் அது முடியவில்லை என்று சொன்ன உடனே கடைசியாக என்ன செய்கிறார்கள்? தமிழ்நாட்டில் மத கலவரங்களை உண்டாக்கலாமா வடநாடு போல என்று நினைத்திருக்கிறார்கள். ஒருபோது நடக்காது. இது பெரியார் மண், அமைதி காடியாக இருக்கிற அமைதி பூங்கா என்பதை நம்முடைய முதல்வர் தெளிவாக திட்டவட்டமாக சொல்கிறார். ஒருபோதும் நாங்கள் தலைகுனிய மாட்டோம், எவரையும் தலைகுனிய விடமாட்டேன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் தான் அவரை பற்றி நாம் நினைப்பதை விட,
நாம் பாராட்டுவதை விட நம்முடைய கடுமையான எதிரிகள் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை மட்டும் ஒன்றை சொல்லி இந்த விழாவிலே புத்தகங்களுடைய சிறப்புகள் மற்றதையெல்லாம் நீங்கள் வாங்கி படித்து பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும். எவ்வளவு வேண்டுமானாலும் திருமாவேலன் அவர்களை பாராட்ட வேண்டும். அப்படிப்பட்ட அளவிற்கு அவர் எத்தனையோ நூல்கள் எழுதியிருக்கிறார். எல்லாமே மறுப்புகள், விளக்கங்கள், தெளிவுரைகள், கருத்துரைகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே ஒன்று, அந்த ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். எந்த அளவிற்கு நமக்கு பெருமையாக நம்முடைய முதல்வர் இருக்கிறாரோ, எந்த அளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டியவர்களுக்கு மற்றவர்களுக்கு அவர் பாடமாக இருக்கிறார்களோ, அந்த அளவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கிறார். இந்த உருவம் மிகப்பெரிய அளவிற்கு எப்படி இருக்கிறார் என்பதற்கு அண்மையிலே வந்த ஒரு செய்தி என்ன, உங்களுக்கு தெரியும், தேர்தல் மற்ற வகைகள் நாங்கள் இதுவரையே இல்லாத அளவிற்கு செய்து விடுவோம் என்பதற்கு எத்தனையோ வித்தைகளை வியூகங்களை எல்லாம் வகுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி பாருங்கள். ஒருவர் பேசுகிறார், மிக முக்கியமான ஒருவர் இந்திய அரசியல் அரங்கத்திலே பேசுகிறார். ஸ்டாலினுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், கவனியுங்கள், ஸ்டாலினுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், தமிழகத்தில் நடக்க இருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக துடைத்து எறியப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா ஆவேசமாக கூறினார். இது செய்தி பத்திரிகையிலே வந்திருக்கிற செய்தி. சில நாட்களுக்கு முன்னால் எந்த இடத்திலே பேசியிருக்கிறார்? ஆவேசம் அவருக்கு வந்திருக்கிறது, ஆத்திரம் அவரை முன்னாலே தள்ளி இருக்கிறது, அவர்களை நிதானத்தை இழக்க செய்திருக்கிறது. ஆனால் எந்த இடத்திலே பேசியிருக்கிறார்? தமிழ்நாட்டுக்கு வந்து தேர்தல் களத்திலே பேசியிருக்கிறாரா, அல்லது வேறு தேர்தல் மேடைகளில் அரசியல் மேடைகளிலே பேசியிருக்கிறாரா? கிடையாது. அது அடுத்த பகுதி தான் மிக முக்கியமானது. குஜராத் மாநிலத்தில் பல்வேறு அரசு திட்டங்களை அமித்ஷா தொடங்கி வைத்தார். கவனியுங்கள், குஜராத்தில் பல்வேறு அரசு திட்டங்களை அமித்ஷா தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அவர் பேசியதால் 2014 மக்களவை தேர்தல் தொடங்கி தற்போது வரை 2025 பாஜக தொடர் வெற்றிகளை பெற்றிருக்கிறது. இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை உண்மையா? தயவுசெய்து 40க்கும் 40 வெற்றி பெற்றுக் கொண்ட தலைவர் இங்கே இருக்கிறார். அவரை பார்த்து நீங்கள் ஒரு அறைகோல் துடைத்தெறிவோம் இந்த இயக்கத்தை சொல்லுகிறீர்களே, உங்களால் இந்த இயக்கத்தை நெருங்கக்கூட முடியாது என்பதற்கு 3 ஆயுதங்கள் தான் இந்த நூல்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தேர்தல் வெற்றியின் மூலம் தொடர்ந்து 3வது முறையாக நாங்கள் வருவோம், பிரதமர் மோடியின் தலைமையிலான ஆட்சியில் இப்படி இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார்கள். தயவு செய்து எண்ணி பாருங்கள். இதில் அவரால் முடியுமா? துடைத்து எண்ணி முடியுமா என்றால் முடியாது. அங்கே இருக்கிறவர்கள் தான் பல பேர் இங்கே துடைத்து கொண்டிருக்கிற வேலைக்கு வந்திருக்கிறார்கள். நாம் அவர்களை பாதுகாப்போடு நடத்தி கொண்டிருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதைவிட மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இதனுடைய வேர் எங்கிருக்கிறதுன்னு தெரியாது. அதை விளக்குகிற நூல்கள் தான் இந்த 3 நூல்கள். அந்த வேர் எங்கே இருக்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த வரலாறு அவ்வளோ ஆழமானது என்பதை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அளவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அவர் குஜராத்திலே போய் அங்கே அரசு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிற நேரத்திலே கூட ஒருவரை கண்டு மிரண்டு கொண்டிருக்கிறார். அவர்தான் நம்முடைய முதல்வர் என்பதற்கு அடையாளம்தான். அவர் அந்த நிகழ்ச்சியிலே பேசுகிறார். இப்போதே நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்பதற்கு அவருடைய அந்த அச்சம், அந்த மிரண்டு போனவர்கள், அந்த சூழ்நிலை. எனவே தான் அவர்களை உயர்த்தி பிடிக்க வரலாறு இருக்கிறது. பெரியார் இருக்கிறார், அண்ணா இருக்கிறார், கலைஞர் இருக்கிறார். இவர்களுடைய கலவையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய முறையிலே இருக்கக்கூடிய அவர்களே, உங்கள் தலைமையில் வெற்றி என்பது இருக்கிறதே, வாகை சூடுவோம். மீண்டும் 40க்கு 40 என்ற வரலாற்றை எப்படி நீங்கள் படைத்தீர்களோ அதுபோல வெற்றி பெறுவதற்கு ஆயத்தமாக தமிழ்நாடு இருக்கிறது. களம் கொண்டிருக்கிறீர்கள், நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறீர்கள், நெருக்கடிகளிலிருந்து மீண்டிருக்கிறீர்கள். இப்போது அரசியல் நெருக்கடிகளோ மற்றதோ வந்தால் மீண்டும் புதிய தமிழ்நாடு, வெற்றி பெற்ற தமிழ்நாடு, எழுச்சி பெற்ற தமிழ்நாடு மீண்டும் உங்கள் தலைமையிலே வரும்.
1926க்கு பிறகு இது போன்ற மேடைகளிலே இந்த வெற்றி விழாக்களுடைய விமர்சனங்களை புத்தகங்களாக வெளியிடுவோம் சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி முடிக்கிறேன். வணக்கம், நன்றி. வாழ்க பெரியார், வளர்க திராவிடம், திராவிடம் வெல்லும், அதை என்றே வரலாறு சொல்லும். நன்றி, வணக்கம்.